ஹாப்பி மார்னிங் அம்மா பொண்ணு சீரீஸ். அம்மா பொண்ணு சீரீஸ்னால் நம்ம டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃப்ரைடே எடுத்தது. பூஜை சாமான் வளர்க்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாஷிங் மிஷின் லிக்விட் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆஃப் லெமன் எடுத்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பூஜை சாமான் விளக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட்டாக எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பிரசாதமாக எனக்கு ஜவ்வரிசி யூஸ் பண்ணி பால் பாயசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. இந்த ஷார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் மற்றும் அதுக்கான ஒரு சொல்யூஷனும் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய லைஃப்க்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். ஈவினிங் மாதேஷ் அண்ட் யாழினி வந்துட்டாங்க. ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னா அவங்க டெய்லியே சொல்லுவாங்க, ஷேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பூஜைக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மொபைல் எடுத்தாங்க. பூஜை பண்ணணும்னு சொல்லவும் மொபைல் வச்சுட்டு பூஜைக்கு வந்துட்டாங்க. மாதேஷ் வத்தியும் யாழினி சாம்பிராணி ஏற்றிட்டாங்க. பூஜை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாயசம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு பிடிக்கல. ஜவ்வரிசி பாயசம் பிடிக்கலையாம்மா. மாதேஷ் சேமியா பாயசம் தான் பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் சேமியா பாயசம் தான் வேணும்னு கேட்டிருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். யாழினி பாருங்களேன் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. நெக்ஸ்ட் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்கணும். டியூஷன் டைம் வந்துச்சு. நைட்டு தோசை வித் சாம்பார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.